இது ஐயோ இதா நான் ஏதோ பயந்துட்டேன். நீங்க எல்லாம் ஒரே மார்க்னா வந்துட போறேன். ஓகே, தப்பு எல்லாமே தப்பு தப்பா போகுது. இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது வந்து ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமாக இருக்குது வெதுறன்னு. இல்லை இல்லை எங்கே இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டார். வந்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1 lakh ஒர்த்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. யோ இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன்னே சார் படம் ஜெயிச்சுதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பற்றியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க பேசிட்டீங்களா, நீங்க பேசுனது இது வேற மாதிரி இருக்கும் தப்பா. ஆமா இல்லை இல்லை என்னடானா, இதுல என்ன விஷயம்னா, அப்போ எடுத்து வைக்கிறாங்க டேபிளில் கணக்கு, தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாமல் இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு எங்கள் அது இருக்கிறானே. ஆமாம், இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்குறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்தில்ங்க எல்லாத்தையும் எடுத்துகிற. என்னன்னா அவன் மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்லை இல்லை, இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றதில்லைன்னா கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனார்னு தான் தெரியும். ஆனால் நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி அண்ணாச்சி அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸு, நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டைஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டாக சொல்கிறாங்க, பார்க்கல, நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பார்க்குறானுங்க யார், இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறானுங்களே வீட்டில், அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பார்க்குறானே தவிர்த்து, உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்ணுறான் என்னைக்கு தேட்டரில் வரும் படம்ன்றது. அநேகமாக ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். நான் சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போகிற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணுதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது, இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா, ஆனால் அது நம்ம போட்டால் வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டால் பிடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடித்து பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது, இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சான் அப்படின்னும்போது. அதனால அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு வந்து இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு
புல் அரிக்குது இப்போ கூட, அதனால தான் வந்துட்டேன் நான். வேறு என்ன தலைவா? அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பாக பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாமல். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனால் இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னுவே இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 சார். 3 மணிலேருந்து நீங்கள் எப்போ பேசுவீங்க நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம் சார். நீங்கள் வந்தாலே பயங்கரமாக சென்சேஷனலாக பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் அடுத்தடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் யோகி பாபு அண்ணா நேற்று கூட பேசினார், ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வீடியோ காலில் வேணால் கால் பண்ணவான்னாரு. ஸோ அவருக்கும் தொடர்ந்து பெரிய நன்றி. ஏன்னா யோகி பாபு அண்ணா பெரிய சப்போர்ட். செகண்ட் ஹாஃப் அவர் வச்சு தான் கொண்டு போயிருப்பேன், சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா வடிகரிசி அம்மாவும் யோகி பாபு, ஏன்னா யோகி பாபு சார் வந்து எப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக வடிகரிசி அம்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. ரைட்டிங்காகவும் அது இருந்துச்சு, இருந்தாலும் அதை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நான் வந்து என்னடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல, இல்லை அம்மா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல நிறைய இடத்துல, அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சு எனக்கு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு அண்ணா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரும் இந்த படத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டு சார் யோகி பாபு சார்லாம் இந்த படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் எனக்காக மட்டுமே தான் நின்னாங்க. ரொம்ப தேங்க்யூ விடிவி சார் அண்ட் யோகி பாபு அண்ணனுக்கு. அண்ட் ஃபைனலி அர்ஜுன்தாஸ் சார் வந்து இப்போ நீங்கள் ஆதித்ய கதை சொன்ன மாதிரி தான், இதில் அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள ஒரு படம் இருக்குது. இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுது படத்தில், எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணுது. குட்டி குட்டி அந்த பையன் கொண்டு சின்னதாக வர ஒரு நாள் வர கேரக்டர் கூட ஸ்கோர் பண்ணோம். சாண்டோண்டன் சார் கூட இன்டர்வல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஒரு குட்டியாக வர சீனில் கூட. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அர்ஜுன்தாஸ் அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படம், இல்லைனா இந்த படமே இல்லை. அதே மாதிரி என் பேருக்கு பக்கத்தில் எல்லார் பேரும் வரணும்னு நினச்சதுக்கு அவரே தான் சொன்னார், எல்லார் பேரும் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன்தாஸ் சார். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக வழக்கம் போல் என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அண்ணி, அங்கிள், ஆண்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வழக்கம் போல் விட்டுருவோம், ஒரு முக்கியமான ஒரு டீம் ஒன்று இருக்கும், அந்த டீமை வழக்கமாக விட்டுருவோம். நானும் அதே இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் வந்தேன். அன்றைக்கும் ரொம்ப குயிக்காக பல்லெல்லாம் அடிச்சிட்டாங்கன்றதுனால விட்டுட்டேன், என்னுடைய டைரக்ஷன் டீம். ஸோ ப்ளீஸ் சீஃப் கோஆர்டினேட்டர் சந்தோஷ் வாங்க, அரவிந்த் வாங்க, சீஃப் அசோசியேட் விஜய் ப்ரோ எல்லோரும் வாங்க, எல்லோரும் வந்துருங்க, எல்லாம் சீக்கிரம் வாங்க. ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது. மோகன், சங்கேஷ், சஞ்சீவ், ஸ்ரீராம், யுபாஷ், பரத். டைரக்ஷன் டீம் எனக்கு முக்கியமாக மெயின், இந்த டைரக்ஷன் டீம் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஸோ அதை உங்கள் முன்னாடி எடுத்துக்கிறேன். ஸோ பெரிய உழைப்பு போட்டிருக்கு, ஒரு சின்ன படம் தான். ஸோ எல்லோரும் வந்துட்டிங்களா? ஒரே ஒரு ஃபோட்டோ வித் மை டைரக்ஷன் டீம். ஹரிஷ் சார் எனக்கு கான்செப்ட் மாதிரி ஒரு சூப்பரான சக்ஸஸ் படம் கொடுத்த மாதிரி இருக்கிற எல்லா ஏடிஸும் அசோசியேட்ஸும் கூடிய சீக்கிரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுக்க போறீங்க. அண்ட் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். சரிங்க எல்லாரும். அண்ட் அப்புறம் இந்த சின்ன படம் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போது ப்ரொடியூசராகவும் இந்த படம் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு, தள்ளப்பட்டேன். அப்போது இந்த படம் நடக்கும்போது பூஜை போட்டோம், ஜூலை மாதம், இதே மாதம் தான், போன வருஷம் போடும்பொழுது என் பூஜைக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன், எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டு நிறைய விஷ் பண்ணாங்க, நிறைய வெல் விஷஸ் மென்டாஸ் எல்லாருமே. ஆனால் ஒரு சில பேர், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட என் மேலே இருக்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க சொன்னாங்க, என்னென்னா இந்த படம் மூலிமா இந்த படத்துலேருந்து உன்னால் ஒரு 4 crores கூட உன்னால் ரெக்கவரி பண்ண முடியாது ஹரிஷ், முடிஞ்சால் இந்த படத்துலேருந்து எப்படியாவது அதை ரெக்கவரி பண்ணி வெளியில் வந்துரு, நிறைய சின்ன படங்கள் வருது பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ ப்ரிவ்யூ போட்டோம் சத்தியமில். அப்புறம் ப்ரிவ்யூ நடந்துச்சு. ப்ரிவ்யூவில் எல்லோரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதே ப்ரிவ்யூவில் இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி படம் எடுத்துட்ட ஓகே, தேட்டரில் வந்து 10 டிக்கெட்டு புக் பண்ணால் தான் ஷோ கேன்சல் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டை நம்பி, இவ்வளோ கதாபாத்திரத்தை நம்பி ஒரு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் அதிகமாகவே இந்த படத்தோட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சொல்ல வேண்டிய கடமையாகவும் நான் இங்கே இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக ஆடியன்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா இதுக்குன்னு நான் இதுக்கு பெரிய ஒரு ஸ்டார் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ பெரிய பேனரும் கிடையாது, சரிங்களா? ஸோ தனியாக வரும் பொழுது அவங்க என்ன ரிசப்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்பினனோ அந்த ரிசப்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதை விட அதிகமாகவே கொடுத்தாங்க. நான் டபுள் மடங்கு எதிர்பார்த்தேன், கிட்டத்தட்ட 4 மடங்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு தான் ரொம்ப ஜென்யூனாக 25வது நாள் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துணுன்னு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்னோடய பேஷனுக்காக என்னை ட்ரஸ்ட் பண்ணி இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து டெய்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஹாப்பினஸை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ திவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல் ஒன்ஸ் அகெயின். எல்லோரும் வந்ததுக்கு, கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டீமுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பி பரத் ரேராஜ் இபிக்கு ரொம்ப நன்றி. டே வாடா. அப்புறம் மேனேஜர் டீம் அவங்க மட்டும் வந்துருங்க. அப்படியே ஜெயசூர்யா, நாகராஜன் சார் இருக்காரா? வரல. விஷ்ணு. ஸோ இதுதான் மொத்தமே பவர் ஹவுஸ். இதுதான் பவர் ஹவுஸ் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் டீமே இவ்வளோ தான். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. மொத்தமே இந்த சார் உதய் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.